ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ளஃபியான பூரி எப்படி செஞ்சது பார்க்கலாமா? ஒரு கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கையிலேயே ஒட்டாத அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட்டில் வச்சிடுறேன். அண்ட் ஆல்சோ அது கூடவே பூரிக்கு மசாலா எப்படி செய்கிறது பார்த்துடலாம். நான் சொல்கிற அளவு 2 பேர் தாராளமாகவே சாப்பிட்லாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு, அது கூடவே ஒரு கப்புக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா மசாலா ரெடி. லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி இறக்கியாச்சு, அவ்வளோதான். 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா பூரிக்கு மாவுமே நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. பூரிக்கு மாவு பரத்தும்போது தின்னாக பரத்தாமல் திக்காக பரத்தி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ பூரியை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்தோன்னா பூரி நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும்.